பெண்கள் தப்பித் தவறிக்கூட இந்த 5 விஷயங்களை யாரிடமும் பகிரக்கூடாது. பெண்கள் என்றால் சில விஷயங்களை இப்படித்தான் செய்ய வேண்டும், இப்படி செய்யக்கூடாது என்ற வரையறை நம் முன்னோர்கள் வகுத்து வைத்துள்ளார்கள். பொதுவாகவே பெண்களிடம் ஏதாவது ரகசியம் சொன்னால் அது ரகசியமாகவே வைத்துக்கொள்ள மாட்டார்கள். இந்து மத சாஸ்திரங்கள் பெண்களுக்கு என சில கட்டுப்பாடுகளை வகுத்து கூறியுள்ளது. உடனடியாக 4 பேரிடமாவது அதை பகிர்ந்து விடுவார்கள் என்ற எண்ணம் உள்ளது. இது பெண்களின் இயல்பாகவே சொல்லப்படுகிறது. அதனால்தான் பெண்கள் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுகிறது. பெண்கள் தங்கள் பாதுகாப்பு, மன அமைதி மற்றும் சுயமரியாதை கருதி சில விஷயங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்வதை தவிர்ப்பது நல்லது என சொல்லப்படுகிறது. சில நேரங்களில் இவர்கள் பகிரும் சில விஷயங்களை இவர்களுக்கு பெரிய பிரச்சனையாக மாறிவிடும் என்பதால் சில குறிப்பிட்ட விஷயங்களை குடும்பத்தில் இருப்பவர்களை தவிர வேறு யாரிடமும் பகிரக்கூடாது என சொல்லப்படுகிறது. அப்படி பெண்கள் தப்பித்தவறி தெரியாமல் கூட யாரிடமும் பகிரக்கூடாத 5 விஷயங்கள் பற்றி இங்கு தெரிந்து கொள்ளலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பெண்கள் யாரிடமும் பகிரக்கூடாத 5 விஷயங்கள். 1. குண்டூசி முதல் பெரிய தங்க நகை வரை எந்த ஒரு நல்ல விஷயம் வாங்குவதற்கும் அல்லது செய்வதற்கும் முன் யாரிடமும் அது பற்றி பகிரக்கூடாது. அந்த காரியம் நல்லபடியாக நிறைவடைந்த பிறகே பகிர வேண்டும். அப்படி பகிர்வதால் அது பாதுகாப்பாக இருக்காது என்பதுடன் கண் திருஷ்டி ஏற்படுவதற்கும் மற்றவர்களின் பொறாமை காரணமாக எதிர்மறை ஆற்றல்கள் பரவுவதற்கும் வாய்ப்புள்ளது. 2. எவ்வளவு நெருக்கமான உறவுகளாக இருந்தாலும் குடும்பத்தின் வரவு செலவுகளை அவர்களிடம் பகிரக்கூடாது. இது நம்முடைய அல்லது நமது குடும்பத்தின் தனிப்பட்ட தகவல் என்பதை எப்போதும் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும். இது மற்றவர்களுக்கு நம் மீது பொறாமை எண்ணத்தையோ அல்லது தாழ்வான எண்ணத்தையோ உருவாக்கிவிடும். 3. இறைவன் பெண்களுக்கு அளிக்கும் மிகப்பெரிய வரம் தாய்மை. கருவுற்ற முதல் 3 மாதங்கள் அது பற்றி வெளி உறவுகளிடம் சொல்லக்கூடாது. குடும்பத்தினரிடம் மட்டுமே பகிர்ந்து கொள்ள வேண்டும். 4. பெண்கள் கூட்டமாக அமர்ந்து பேசும் சமயத்தில் எந்த விஷயத்தை பற்றியும் அளவுக்கு அதிகமாகவோ அல்லது நீண்ட நேரமோ பேசக்கூடாது. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்பதை போல் அப்படி அதிகமாக பேசும் விஷயங்களை கடைசியில் அவர்களுக்கு வினையாக வந்து முடியும். நீங்கள் அதிகம் பேச பேச பிரச்சனைகள் பெரிதாக மாறும். 5. எந்த ஒரு நல்ல காரியம் செய்வதாக இருந்தாலும் அமைதியாக மேற்கொள்ள வேண்டும். மற்றவர்களுக்கு நாம் செய்யும் அனைத்து காரியங்களையும் சொல்ல வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது. நன்றி, வணக்கம்.